அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காமை ஸ்தோத்தரிக்கிறோம். எபினேசராய் இருந்தீர், அதற்காமை துதிக்கிறோம். இனி வரும் நாட்களிலும் எங்களுக்கு உதவி செய்வீர், அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க பலத்தால் எங்களை இடைக்கட்டி எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பவுல்கிட்ட இந்த குலோவேயாளின் வீட்டார் சொல்றாங்க, கொரிந்து சபையில வாக்குவாதங்கள், சண்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் முந்தின வசனத்துல சபையில ஏக மனசு இருக்கணும், ஏக யோசனை இருக்கணும், சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அந்த சபைக்கு புத்தி சொல்றாரு. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். ஏன் பவுல் பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த கொரிந்து சபையில 4 விதமா ஜனங்கள் பிரிந்திருந்தாங்க. ஒரு சிலர் பவுலை சார்ந்தவன், ஏன்னா பவுல் தான் இந்த கொரிந்து சபைய உருவாக்குனது. இயேசு கிறிஸ்துவை முதலா அறிவித்து அந்த சபையை உருவாக்குனது பவுல். அதனால நாங்க பவுலை சார்ந்தவர்கள்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் நாங்கள் அப்பல்லோவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அப்பல்லோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல இந்த அப்பல்லோ என்பவன் ஒரு யூதன். அவன் ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் சாதுரியவான், வேதாகமத்தில் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய பிரசங்கத்தை கேட்டதுனால அவன் பின்னாடி அவனை தலைவனா வச்சு ஒரு கூட்டம் நாங்க அப்பல்லோவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் நான் கேபாவை சேர்ந்தவன் சொல்றான். கேபானா பேதுருட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பேதுரு மூலம்தான் ஆதி காலத்துல கிறிஸ்தவ சபைகள் உருவாக்கப்பட்டது. அதனால ஒரு சிலர் நாங்க பேதுருவை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. ஒரு சிலர் நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் சொல்லுகிறபடியால் சபைக்கு தலைவர் கிறிஸ்து, நாங்க கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்றாங்க. இப்படி அவங்க தங்களுக்குள்ள பிரிவினைகளை வச்சிருந்தாங்க. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இப்ப பவுல் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கிறாரு, கிறிஸ்து இப்படி பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுல் அறையப்படல, இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்பட்டார். பவுலின் நாமத்தினாலா ஞானஸ்தானம் பெற்றீர்கள். பவுல தலைவரா வச்சு ஒரு கூட்டம் இருக்கே, நீங்க பவுல் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அஞ்சி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் நான் 2 பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு சொல்றாரு, கிறிஸ்புவும் காயுவும். கிறிஸ்பு யாரு அப்படின்னா ஜெப ஆலய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்புவுக்கும் காயுக்கும் மட்டும்தான் பவுல் ஞானஸ்தானம் கொடுத்திருக்காரு. ஆனா பவுலோட விருப்பம் எல்லாம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து
அவர் இலவசமா கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுல தான் விருப்பம் இருந்துச்சு. அத ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஞானஸ்தானம் கொடுக்கறதுல அவருக்கு வந்து நான் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் அப்படின்ற அந்த பெருமைக்கெல்லாம் அவர் வந்து இடம் கொடுக்கல. ஞானஸ்தானம் மூலம் யார் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதன் மூலம் நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் அப்படின்றத அடையாளத்தை பெற்றுக்கொள்றான். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், எழுந்திருக்கும் போது அவரோடு கூட எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஞானஸ்தானம் நான் வந்து 2 பேருக்கு தான் கொடுத்தேன்னு பவுல் சொல்றாரு. ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. அடுத்து ஸ்தேவான் வீட்டாருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. ஏன் ஸ்தேவானை வந்து பர்டிகுலரா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 15வது வசனத்துல இந்த ஸ்தேவானை குறித்து என்ன சொல்லியிருக்கேன்னா, அகாயா தேசத்துல உள்ளவர்கள்ல முதற் பலன் ஸ்தேவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது இந்த ஸ்தேவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அகாயா தேசத்தினுடைய தலைநகர் தான் கொரிந்து. அந்த கொரிந்து பட்டணத்துல ஸ்தேவான் வீட்டாருக்கு பவுல் வந்து ஞானஸ்தானம் கொடுத்திருக்கார். இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். இன்னும் யாருக்கு கொடுத்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். என்ன எதுக்காக அனுப்புனார்னா சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்கு தான், ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இந்த உலக ஞானத்தோடு நான் பிரசங்கித்தா அந்த சிலுவையினுடைய சிலுவை வந்து வீணாய் போயிடும். அதனால உலக ஞானத்தின்படி நான் பிரசங்கிக்கல, தேவ பலத்தினால பரிசுத்த ஆவியின் நிறைவினால பவுல் வந்து பிரசங்கித்தார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்ப உலக மக்களை 2ஆ பிரிக்கிறாங்க, கெட்டு போகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள். சிலுவை பற்றிய உபதேசம், இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்குரிய தண்டனைய சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு அப்படின்றதான் சிலுவை பற்றிய உபதேசம். அது கெட்டு போகிறவர்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு அது பைத்தியமா இருக்கும். அவங்க விசுவாசிக்கல, அதனால அது பைத்தியக்காரத்தனமா தோணுது. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும். அந்த ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த சிலுவை பற்றிய உபதேசம் தேவ பலனாய் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற பவர் ஆஃப் காட் தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானிகளுக்கு இருக்க ஞானத்தை நான் அழித்து போட்டுருவேன், புத்திசாலிகளோட புத்திய இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது வந்து ஏசாயா 29வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 29:14. இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன், அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே,
இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? ஞானி, வேதபாரகன், இப்பிரபஞ்சத்துல தர்க்க சாஸ்திரியா இருக்க இவங்கெல்லாம் ஞானத்துல சிறந்து விளங்குகிறவங்க, உலகை ஞானத்தை பெற்றவங்க. அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. எப்படி எனில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமும் சொல்றார். தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், நம்மளோட சொந்த ஞானத்தினால தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பைத்தியமாகி தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு பிரியமானது என்னன்னா, பைத்தியமா தோன்றுகிற பிரசங்கத்தினால யாரெல்லாம் அந்த வேத வசனத்தை விசுவாசிக்கிறாங்களோ, அந்த பிரசங்கத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்ப பிரசங்கத்தினால அல்ல, அதுல செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவரே ரட்சிப்பை கொடுக்கிறவர். அதனால பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால மனுஷனோட ஞானத்தின்படி அல்ல, தேவனோட ஞானத்தின்படி யாரெல்லாம் அவங்க விசுவாசிக்கிறாங்களோ, செய்தியை கேட்டு விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுக்கிறது தேவனுக்கு பிரியமானது. இதுதான் தேவ ஞானம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, இந்த கொரிந்து சபையில பிரிவினை காணப்பட்டது. அந்த பிரிவினை குறித்து கேள்விப்பட்டதுனால பவுல் இந்த கடிதத்தை கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. அவங்களுக்குள்ள 4 விதமான பிரிவு இருந்தது. பவுலை சார்ந்தவன், அப்பல்லோவை சார்ந்தவன், பேதுருவை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை இருந்துச்சு. அப்ப பவுல் சொல்றாரு, ஏன் என்னோட நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றீங்க? நான் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல. ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு தேவன் என்னை அழைக்கல. கிறிஸ்துவை பிரசங்கிக்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போனவங்களுக்கு பைத்தியமா தெரியுது. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த சிலுவை பற்றிய உபதேசம் தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்கிற மக்களுடைய ஞானத்தை அழித்து போடுவேன் கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஞானத்தை வச்சு தேவனை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. பைத்தியமா தோன்ற பிரசங்கத்தை விசுவாசிக்கிறவங்களை ரட்சிக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம். இதுல தேவனுடைய ஞானம் வெளிப்படுது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலத்தை கொடுக்கிறது ஆண்டவரே. அது தேவ பலனா இருக்கிறது ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்துல அதை விசுவாசிக்கிற ஜனங்களை ரட்சிக்கிறது உமக்கு பிரியம் நாங்க வாசிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். எங்க சுய ஞானத்தின் மூலம் உம்மை அறிந்து கொள்ள முடியாது ஆண்டவரே. தேவ ஞானத்தால் எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உம்மை நாங்க சரியா புரிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னும் உம்மை கிட்டி சேர, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணிய செய்ய ஞானமும் பலனும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.